பிரபல போதைப்பொருள் கடத்தல் பேர் வழியும் பாதாள உலக தாதாவுமான கேல்பத்திர பத்மேவிடம் கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகளில் 7 நடிகைகள் அதுபோல மாடல் அழகிகளுடன் தொடர்பை அவர் வைத்திருந்தார் என்ற ஆதாரங்கள், அதோடு 9 அரசியல்வாதிகளுடன் புகைப்படங்கள், தொலைபேசி உரையாடல்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சிஐடி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறது. அது பற்றியும், அதுபோல சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர, லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரங்க திசாநாயக்க, பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ், பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன போன்றோருக்கு எதிராக திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டு வரும் போலி பிரச்சாரங்கள் குறித்தும், எதிர்காலத்தில் வரிசை கட்டி வர இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழக்கு தீர்ப்புகளை குழப்பி அடிக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய சதி முயற்சிகள் குறித்தும் இந்த வீடியோ பதிவில் நாம் விரிவாக பேசுவோம். இன்று ஆகஸ்ட் 26 புதன்கிழமை. முதலில் கெஹல்பத்திர விவகாரம் குறித்து பார்ப்போம். கெஹல்பத்திர பத்மே 2021 மே மாதம் இலங்கையிலிருந்து வெளியேறி இந்தோனேஷியா, ரஷ்யா, ஜப்பான், துபாய் என்று 13 நாடுகளில் சஞ்சரித்தபடி இலங்கையை சுடுகாடாக்கும் அனைத்து கைங்கரியங்களையும் செய்து வந்தார். இலங்கைக்கு மிக வேண்டப்பட்ட குற்றவாளி என்றும், எங்கிருந்தாலும் இவரை பிடித்து தருமாறு அரசு சர்வதேச போலீசிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தது. கனேமுல்ல சஞ்சீவ என்ற மற்றொரு பாதாள தாதாவை நீதிமன்றத்துக்குள்ளேயே ஆள் அனுப்பி போட்டு தள்ளிய போது இவருடைய கொடூரத்தின் உச்சத்தை முழு இலங்கையும் அச்சத்தோடு உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தது. கடைசியாக கெஹல்பத்திர பத்மே இந்தோனேஷியாவில் இருந்தபோது ஏஎஸ்பி ரொஹான் ஓலுகல மற்றும் இந்தோனேஷிய போலீஸ் கூட்டாக மேற்கொண்ட ஒரு அதிரடி ஆபரேஷன் ஒன்றின் மூலம் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். கெஹல்பத்திர பத்மேவுடன் பெக்கோ சமான், தம்பிலி லஹிரு, கமாண்டோ சலிந்த, குடு நிலந்த ஆகிய கும்பலும் கூட கைதாகியிருந்தது. நாம் இது பற்றி மிக விரிவான செய்திகளை எல்லாம் அப்போது உங்களுக்கு வழங்கியிருந்தோம். கெஹல்பத்திர பத்மே 1 வருடத்துக்கு மேலாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தார். அவர் வெளிப்படுத்திய பல தகவல்கள் தான் சங்கிலி தொடர் போல இருந்த போதை மாஃபியாவின் முக்கிய காட்ஃபாதர்கள் மேல் கை வைக்க காரணமாக அமைந்தது என்று சொல்கிறார்கள் புலனாய்வு ஊடகவியலாளர்கள். நேற்று கெஹல்பத்திர பத்மே கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது அவர் பற்றிய ஒரு பட்டியலையே சிஐடி வெளியிட்டிருந்தது. கெஹல்பத்திர பத்மே பாவித்த 8 தொலைபேசிகளிலும் தரவுகள் சுத்தமாக அழிக்கப்பட்டிருந்ததாகவும், தாம் அவற்றை மீட்டெடுத்ததாகவும், அதில் 8841 தொலைபேசி அழைப்புகளின் விவரங்கள், 17 வங்கி கணக்குகள் பற்றிய விவரங்கள், 3,26,000க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள், 1,100க்கும் மேற்பட்ட ஒலிப்பதிவுகள், 5,000க்கும் மேற்பட்ட வீடியோ காட்சிகள், நடிகைகள், மாடல் அழகிகள் என்று 8 பேருடன் தொடர்பை பேணிய ஆதாரங்கள், 9 அரசியல்வாதிகளுடன் புகைப்படங்கள் மற்றும் தொலைபேசி உரையாடல் பதிவுகள், அடிக்கடி தொடர்பில் இருந்த 20 போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், 20 பேரின் பயோடேட்டாக்கள், 13 சிறைச்சாலை அதிகாரிகளின் தொலைபேசி எண்கள், பல்வேறு குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட 19 வெளிநாட்டு குற்றவாளிகளின் பாஸ்போர்ட்களின் புகைப்படங்கள் என்று ஒரு டேட்டா பேஸே இருந்ததாக சொல்கிறது சிஐடி. நீதிமன்றம் செப்டம்பர் 3 வரை கெஹல்பத்திர பத்மேவை விளக்கமறியலில் வைக்குமாறு ஆணையிட்டிருக்கிறது. இந்த பாதாள வழக்குகளை விசாரிப்பதற்கென்றே தனி மேல் நீதிமன்றம் அமைக்க வேண்டும் போலத்தான் தெரிகிறது. ஹரக்கட்டா போன்றோரின் வழக்குகள் பல வருடங்களாக நீண்டு கொண்டு செல்கின்றன. கெஹல்பத்திர பத்மே போன்றோரினுடைய வழக்குகள் இப்போதுதான் தொடங்கி இருக்கின்றன. இவை ஈஸ்டர் குண்டு விசாரணை வழக்குகள் போல தினமும் நடந்து அவசரமாக முடிந்து போய் தீர்ப்பும் வழங்கப்பட்டால்தான் குற்றம் செய்வோரின் மனதில் நிரந்தரமான ஒரு அச்சம் பதிந்துவிடும். கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளினுடைய ஒத்துழைப்பில் தாராளமான அனுசரணையில் வாழ்ந்தவர்கள்தான் இவர்கள். இவர்களை போன்றவர்கள் அரசியல்வாதிகளுக்கு பயன்பட்டு முடிந்த போது என்கவுண்டர் என்ற பெயரில் போட்டு தள்ளப்பட்ட வரலாறுகள் இலங்கையில் அநேகம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மாக்கதுரை மதுஷின் மரணம் இதற்கு மிக நல்ல உதாரணம். இப்போது முன்னரை போல ஆயுதம் காட்ட அழைத்துச் செல்வதாக கூட்டி போவதில்லை. எந்த ஆளும் கட்சி அரசியல்வாதிக்கும் யாரையும் பாதுகாக்கும் தேவையும் இல்லை. இவர்களுடைய வழக்குகளை எல்லாம் விசாரித்து முடிக்க இலங்கையினுடைய நீதி கட்டமைப்பு பல மடங்கு விரிவுபடுத்தப்பட வேண்டியிருக்கிறது. இன்னமும் 7-8 விசேட மேல் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டியிருக்கின்றன. ஏற்கனவே நீதிபதிகள் பற்றாக்குறையாக இருக்கும் நிலையில் அனுபவம் மிகு நீதிபதிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் அரசு நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை 2 வருடங்களால் அதிகரிக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்றும் முயற்சிகளில் இறங்கி இருக்கிறது.
இந்த நிலையில் தமது அரசியல் அபிலாஷிகள் எல்லாம் காணல் நீராகி போன ஆத்திரத்தில் ஒரு சில வங்குரோத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் முன்னர் அரச இந்திரத்தை கரைபடிய வைத்த பட்டு மோசமான அதிகாரிகள் கும்பலும் இணைந்து பொய்களையே விதைத்து இந்த அதிகாரிகளுக்கு எதிராக மனோரீதியிலான தாக்குதல் ஒன்றுக்கு ஆயத்தமாகி வருவதாக சொல்கிறார் முன்னாள் போலீஸ் அதிகாரியும் தற்போது லண்டனில் வசிக்கக்கூடியவருமான அஜித் தர்மபால. சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர, பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ், பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன என்று இன்றைக்கு குற்ற பின்புலம் மிக்கவர்களை கனவிலும் வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கும் இந்த அதிகாரிகளை தான் வங்குரோத்தர்களும் பாதாள நிழல் அரசும் தம் இலக்குகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். திலீப் பீரிஸ் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருக்கும் முதுகெலும்புள்ள ஒரு அதிகாரி. அவர் வாதத்தை ஆரம்பித்தால் நீதிமன்றமே அதிரும். ரணில் விக்ரமசிங்கவை சிறை செல்ல வைத்த செம்மல் என்றும் சொல்லலாம். ஆக திலீப் பீரிஸ் இலக்கு வைக்கப்பட்டதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இதே போலதான் ஷானி அபேசேகர. ஷானி செய்திருக்கும் சம்பவங்களை பார்க்கும் போது இவர்கள் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். ஷானியினுடைய தொழில்முறை வாழ்க்கையை மொத்தமாக காலி செய்திருந்தார்கள். ஆனால் அவர் எல்லா துயரங்களிலும் இருந்து மீண்டு வந்தார். பழையபடி தன்னுடைய ஆஸ்தான சிஐடி பணிப்பாளர் நாட்காலியில் அவர் அமர்ந்தார். சுரேஷ் சலேவுக்கு நேற்றைய தினம் மீண்டும் 90 நாட்கள் தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சலே என்ற பெயரை கேட்டாலே அதிர்ந்தவர்கள் தான் இதற்கு முன்னர் பணிகளில் இருந்தார்கள். ஆனால் சுரேஷ் சலே மீது சாதாரணமாக கை வைக்க ஷானியை தவிர யாரால் முடியும்? இதே மாதிரிதான் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரங்க திசாநாயக்கவும் யாருக்கும் அடிபணியாமல் கர்ம மாற்றும் மிகச்சிறந்த அதிகாரிகளில் ஒருவர் தான் அவர். சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர போல தரமான சம்பவங்களுக்கு பெயர் போனவர் தான் ரங்க திசாநாயக்க. சரி, ரங்க திசாநாயக்க மீது ஏன் இவ்வளவு வன்மம்? அவர் மேல் ஏன் இத்தனை கோபம்? அவரை ஏன் எல்லோரும் இலக்கு வைத்திருக்கிறார்கள்? இந்த கேள்விக்கு பதில் ஒன்றே ஒன்றுதான். ரங்க திசாநாயக்க இன்று அத்தனை மோசடி பேர்வழிகளுக்கும் பெரும் தலையீடியாக இருக்கிறார். ரங்க திசாநாயக்க மீதான பொதுமக்கள் விசுவாசம் கண்ணாபின்னாவென்று அதிகரித்திருக்கிறது. இப்படி முறைப்பாடுகள் குவிந்து கொண்டிருக்க லஞ்ச ஊழல் வழக்குகளை விரைவாக விசாரிக்க 3 விசேட நீதிமன்றங்களை அமைக்க கோரியிருந்தார் ரங்க திசாநாயக்க. கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டன. வழக்குகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. நீதி கட்டமைப்பு விரிவடையும் போது 22வது திருத்தத்தின்படி சகல நீதிமன்றங்களிலும் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் போது வழக்குகள் மேலும் வேகமெடுக்கும். அடுத்ததாக இப்போது கடுமையாக விமர்சனத்துக்குள்ளாகும் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன குறித்து பார்க்கலாம். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லது அவர் கொடுத்த வழக்கின் தீர்ப்புகளை பார்த்தாலே அது உங்களுக்கு புரியும். பிரீத்தி பத்மன் சூரசேனவின் தீர்ப்புகள் எல்லாம் நமக்கு ஹீரோயிசமாக தெரியும் போது கைதுகளையும் ஓயாத வழக்குகளையும் கண்டு சலித்து போயிருக்கும் கும்பலுக்கு எப்படியுமே தலையீடியாகத்தான் தெரியும். அதில் எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பு இல்லை. பிரீத்தி பத்மன் சூரசேன இந்த நவம்பர் மாதம் அளவில் ஓய்வு பெற்று செல்ல வேண்டும். ஆனால் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான அவருடைய ஓய்வூதிய வயது 22வது அரசியல் சாசன திருத்தம் நிறைவேறியதும் மேலும் 2 ஆண்டுகளால் அதிகரிக்கப்படும். அதாவது 2028 நவம்பர் வரை பணியை தொடரலாம் பிரீத்தி பத்மன் சூரசேன. எப்படி இருக்கிறது? துஷ்டர்களினுடைய வயிற்றில் ஒரு பய பந்து உருளுமா உருளாதா? நீங்களே சொல்லுங்க. இதனால் தான் சிலர் நீங்கள் 22வது திருத்தத்தை கொண்டு வாருங்கள், நிறைவேற்றுங்கள், ஆனால் பிரச்சனை இல்லை, நவம்பர் மாதத்துக்கு பிறகு கொண்டு வரலாமே, ஏன் இந்த அவசரம் என்று கேட்கிறார்கள். எப்படி கதை? பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பதவியை தக்க வைக்கத்தான் அரசு இந்த திருத்தத்தை கொண்டு வருவதாக சொல்பவர்கள் தனி மனிதர்களை இலக்கு வைக்க கூடாது என்று உபதேசம் செய்பவர்கள் பின்னர் அவர்களாகவே பிரீத்தி பத்மன் சூரசேனவை சந்திக்க இழுக்கிறார்கள். பிரீத்தி பத்மன் சூரசேன ஜேவிபி உறுப்பினர் என்று சொல்லும் அளவுக்கு இவர்கள் தரம் தாழ்ந்து போயிருக்கிறார்கள். இப்படித்தான் மாவட்ட நீதிபதியாக இருந்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவராக உயர்ந்த ரங்க திசாநாயக்கவுக்கும் ஜேவிபி சாயம் பூசினார்கள். அவர்களுக்கு இருப்பது சூரசேன அச்சம் மட்டும்தான். 2007 ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் 2016 மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியால் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாகவும் நியமிக்கப்பட்டவர் தான் அந்த சூரசேன. 2018 மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவரான சூரசேன 2019 உச்ச நீதிமன்ற நீதிபதியாகிறார். 2025 ஜூலை 27 அன்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னிலையில் இலங்கையின் 49வது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டார்.
பிரீத்தி பத்மன் சூரசேன வழங்கியிருக்கும் சில தீர்ப்புகளை பார்த்தால் அவர்கள் ஒடுங்கி போயிருப்பது நியாயம் என்றுதான் படுகிறது. கோட்டாபய ராஜபக்சவால் துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்ட மன்னிப்பு செல்லுபடியாகாது என்றும் அவர் தொடர்ந்தும் மரண தண்டனை கைதிதான் என்றும் 2024ஆம் ஆண்டு ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கினார். கீதா குமாரசிங்கவை உங்களுக்கு நன்றாக ஞாபகத்தில் இருக்கும். முன்னாள் நடிகை அவர். ராஜபக்சேக்களின் ஆசீர்வாதத்தால் 2015ஆம் ஆண்டு பாராளுமன்றம் வந்தார். கீதா குமாரசிங்க இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர் என்றும் அவருடைய பாராளுமன்ற பிரவேசம் செல்லுபடியாகாது என்றும் 2017ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கினார். அடுத்து வெலேசுதா என்ற பிரபலமான போதை கடத்தல் பேர் வழி ஒருவர் இருந்தார். கஞ்சிப்பான இம்ரானுடன் மட்டுமே ஒப்பிட வேண்டிய அவருக்கு 2015இல் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார் சூரசேன. 2018ஆம் ஆண்டு பிரீத்தி பத்மன் சூரசேன மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக இருந்த போதுதான் கலகுடாத்தே ஞானசாரவுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 6 வருட சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கினார். ஜனாதிபதி சிறிசேன ஞானசாரவுக்கு பொது மன்னிப்பு வழங்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். 2018ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கிய 52 நாள் கூத்தின் போது பிரீத்தி பத்மன் சூரசேனா அவர்கள் அடங்கிய நீதிபதிகள் குழு மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவருடைய அமைச்சரவைக்கும் சட்டபூர்வமாக செயல்பட எந்த அதிகாரமும் இல்லை என்று தீர்ப்பளித்தது. அதுபோல மைத்ரிபால சிறிசேனவின் மண்டையில் குட்டிய மற்றொரு தீர்ப்பும் இருக்கிறது. மைத்ரிபால சிறிசேன ஓய்வு பெற்ற பிறகு வசிப்பதற்கு உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றை பெற்றுக்கொண்ட வழக்கில் சிறிசேன செய்வது சட்ட விரோதம் என்று தீர்ப்பு எழுதியிருந்தார் சூரசேன. சரி, சூரசேன தலைமையில் என்னென்ன வழக்குகள் இப்போது நிலுவையில் இருக்கின்றன தெரியுமா? என்னென்ன தீர்ப்புகள் அண்மையில் கொடுக்கப்பட்டன என்று தெரியுமா? அதையும் பார்க்கலாம். மருந்து மோசடி ஊழலில் சம்பந்தப்பட்ட கெஹலிய ரம்புக்வெலவுக்கு 275 மில்லியன் ரூபாய் செலுத்த உத்தரவிட்டிருந்தார் சூரசேன. இந்த வழக்கு இன்னும் நிறைவு பெறவில்லை. 2026 மே மாதம் 6ஆம் திகதி வித்யா கொலை வழக்கின் தீர்ப்பும் சூரசேனவின் உபயம்தான். இது தவிர மத்திய வங்கி ஊழல் வழக்கு, பிரகீத் இக்னலிகூட காணாமலாக்கப்பட்ட வழக்கு, ஈவிசா மோசடி வழக்கு, கோட்டாபய ராஜபக்சவின் அரச நிதியில் அரசியல்வாதிகளுக்கு இழப்பீடு வழங்கிய வழக்கு, 15.9 பில்லியன் ரூபாய் சீனி மோசடி வழக்கு, நாமல் ராஜபக்சவின் திருமணத்துக்கு 2.6 மில்லியன் ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்தாத வழக்கு என்று ஒன்றை சொல்வதா, இரண்டை சொல்வதா? நான் இங்கே குறிப்பிடாத இன்னும் பல வழக்குகளும் கூட இருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும்போது குற்றம் செய்தவர்களின் நெஞ்சு எரியுமா, எரியாதா? பிரீத்தி பத்மன் சூரசேன இன்னும் 2 வருடங்கள் தொடர்ந்தால், மேலும் மேல் நீதிமன்றங்கள் தொழிற்பட தொடங்கினால் என்ன நடக்கும்? சிந்தித்து பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஷானி அபேசேகர, திலீப் பீரிஸ், ரங்க திசாநாயக்க, பிரீத்தி பத்மன் சூரசேன என்ற 4 பெரும் தூண்களுக்கு சேறு பூசுவதனுடைய பின்னணி தெளிவாக புரிந்திருக்கும். ஆட்சி அதிகாரத்திலும் சரி, நிர்வாகத்திலும் சரி, தனி மனிதர்களை புகழ்வதில் எமக்கு எப்போதும் உடன்பாடு இல்லை. தனிநபர்களால் மட்டும் அத்தனையையும் தலைகீழாக கவிழ்த்து போட முடியாது. தனிநபர் துதிபாடல் என்பது ஒரு கட்டத்திலே கடவுள் வழிபாடு போல மாறிவிடும். ஆனால் இலங்கை போன்ற நாட்டில் படிப்படியாக தம் கடந்த கால சரிவுகளதும் வீழ்ச்சிகளதும் மதிப்பீடுகளை அளவிட்டுக் கொண்டு சிஸ்டம் சேஞ்சுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் வினைத்திறனுடன் சேவையாற்றக்கூடிய தனிநபர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்கி அவர்களுடைய பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்து எமது நாட்டை பல தசாப்த காலமாக ஆண்டு வரக்கூடிய டீப் ஸ்டேட் என்று சொல்லப்படும் பாதாள அரசை மொத்தமாக முடக்குவது மிக அவசியமான ஒன்று என்று கூறி நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.